கெஸ்ட் மேக்கப்க்கு ரொம்ப பிரைட்டான மேக்கப் இல்லாம ஒரு நார்மலான ஒரு மேக்கப் எப்படி போடுறது அப்படின்னு நாங்க இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, நான் இந்த வீடியோவை வந்து ஸ்பாட்லைட் ஓகே. ஸோ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளென்ஸ் பண்ணி, எப்பவுமே நாங்க வந்து எவ்ரிடேக்கு நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தா நீங்க வந்து இது பண்ண தேவையில்லை. அதாவது நீங்க கிளென்சர் யூஸ் பண்ணி டோனை யூஸ் பண்ண தேவையில்லை. பட் நீங்க ஒரு ஹெவி மேக்கப் போடும் போது நீங்க கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணணும். அப்பதான் உங்க ஸ்கின்னுக்கு உங்க மேக்கப்புக்கு வந்து ஸ்கின் வந்து செட் ஆகும். ओके, අපි ක්ලීනප් එකක් සෝරි අපි එවරිඩේ ෆේස් වොෂ් යූස් කරන කෙනෙක් නම් කමක් නැහැ. නැත්තම් අපි ඔයා ස්පෙෂල් ඔකේෂන් කියන එකකට යනකොට අනිවාර්යෙන් ඔයා ක්ලෙන්සර් නැත්තම් ටෝනර් අනිවාර්යෙන් යූස් කරන්න ඕනේ. එතකොට තමයි මේකප් එක ස්කින් එකට සෙට් වෙන්නේ. ஓகே, ஸோ நீங்க யூஸ் பண்ண போறது வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பிரைமர். நாங்க எப்பவுமே ஃபேஸை வந்து பிரைம் பண்ணணும். ஃபேஸை வந்து பிரைம் பண்ணணும். ஸோ பிரைம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது இது வந்து இன்னைக்கு மேக் பிரெப் அண்ட் பிரைம். ஓகே, மேக் வந்து ஸ்ரீலங்கால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முந்தி மேக் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தேடுறதுக்கு. பட் தேங்க்ஃபுல்லி இப்ப ஸ்ரீலங்கால மேக்ட பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கால எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் நீங்க வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஓகே, ஸோ இது மேக்ட ப்ராடக்ட். ஓகே, மேக்ட பிரெப் அண்ட் பிரைம். ஸோ இதை நீங்க ஒரு பிரைமரா யூஸ் பண்ணலாம், செட்டிங் ஸ்ப்ரேயாவும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு மேக்கப்புக்கு லாஸ்டாவும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரெப் அண்ட் பிரைம். ஓகே, இது ஒரு ஸ்ப்ரே மாதிரி, ஒரு வாட்டர் மாதிரி, வாட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கும். செட் இந்த பிரைமர் ஃபேஸ்ல செட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, சோ அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இது செட் ஆகுற வரைக்கும் ஸ்கின்ல. ஓகே, सो මේක සෙට් වෙන්න වෙලා යනවා. ප්‍රයිමර් එකක් නුනට සෙට් වෙන්න වෙලා යනවා. එහෙනම් අපි චුට්ටක් වෙලාවක් දෙන්න ඕනේ මේක සෙට් වෙනකම්. ஓகே, பிரைமர் ஃபேஸ்ல செட் ஆகிறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்.
ஓகே சோ ப்ரைமர் போட்டாச்சு. அடுத்ததா ஃபவுண்டேஷன். ஓகே சோ ஃபவுண்டேஷன் நீங்க போடுறதா இருந்தா நீங்க ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி கன்சீலர் யூஸ் பண்ணணும். ஓகே கன்சீலர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பத்தி. கன்சீலரா இருந்தா கன்சீலர் நீங்க யூஸ் பண்ணும் போது கன்சீலர் நீங்க கண்ணுக்கு கீழே, வாயை சுத்தி, மூக்கு கிட்ட அந்த மாதிரி ஹைலைட் பண்ண வேண்டிய இடங்கள்ல கன்சீலர் போடலாம். பட் இந்த ஃபவுண்டேஷன், இந்த கோல்டன் ரோஸ் ஃபவுண்டேஷன், கேர்ள்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த கோல்டன் ரோஸ் ஃபவுண்டேஷன் நீங்க வந்து கன்சீலர் மிக்ஸ், இது வந்து டோட்டல் கவர் 2-in-1 ஃபவுண்டேஷன் பிளஸ் கன்சீலர் SPF 15, அதாவது சன்ஸ்கிரீன், கன்சீலர், ஃபவுண்டேஷன் மூணுமே இருக்குதுல. ஓகே இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவ்னும் இல்ல, இப்ப ஸ்ரீலங்கால எடுக்கிற ஃபவுண்டேஷன் 3000 மாதிரி வருதா, இது வந்து ஒரு அதை விட 2000 தான் கூட. பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், பெரிய பாட்டில். ஓகே சோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து டோட்டல் கவரேஜ் நீங்க கொஞ்சம் போட்ட உடனே ஃபேஸ் நல்ல நல்ல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இது யூஸ் பண்றதா இருந்தா. ஓகே சோ கோல்டன் ரோஸ். சோ இதை நாங்க வந்து பிளெண்ட் பண்ணணும் ஃபேஸ்ல. பிளெண்ட் பண்றதுக்கு சோ நான் இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றேன். நீங்க ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ற பர்சனா இருந்தா நீங்க எக்ஸ்ட்ராவா கன்சீலரும் யூஸ் பண்ணணும். ஓகே सो मग मेक वितरा यूज कराने मेक 2-in-1 फाउंडेशन प्लस कंसीलर मेक हेवी कवरेज प्रोडक्ट है. सो वो मेक यूज करना वाला ओया वेनम कंसीलर का गंडोन ने कंसीलर का ओया फाउंडेशन का वितरा यूज करना वेना ब्रांड के यूज करांडे याना वाला ओया अनिवार्य कंसीलर का वेनम यूज करांडो ने मे आई एरिया एकट नोज अराउंड द माउथ मे वगे तनवला वो यूज करांडो. ओके थोड़ी अमाउंट का कहती మీకు యూస్ करांग இதுக்குமே சின்ன ஒரு அமௌண்ட் போதும். ஓகே சோ நான் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் பிரஷ் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஃபிளாட் பிரஷ். ஓகே මේ වගේ ෆ්ලැට් බ්‍රෂ් එකක් මම ගන්නවා. මේක චුට්ටක් මම අතින් දාගන්න. අතින් දාලා මේ වගේ චුට්ටක් blend කරගන්න. ஓகே சோ நான் இப்ப கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்பாட்ஸா இது பண்றேன். கண்ணுக்கு கீழே கொஞ்சம் அதிகமாவே போடுறேன், ஏன்னா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கனால. ஓகே சோ நான் இப்ப இதை வந்து blend பண்ண போறேன். பிரஷ்ல இந்த மாதிரி blend பண்ண போறேன். ஓகே எல்லா இடமும் ஈவனா அப்ளை பண்ண போறேன். මේ වගේ හැමතැනම මේ brush එකකින්ම evenly මම apply කරගන්න යනවා. මොන හරි doubts තිබ්බනම් chat box එකකින් දාන්න ළමයි. எவ்ரிடே மேக்கப்புக்கும் நீங்க இதே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இப்ப நம்ம எவ்ரிடேக்கு நாங்க கான்டோரிங் அதெல்லாம் பெருசா பண்ண டைம் இல்லைல்ல நம்மளுக்கு. பட் இதே கிட் நான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கிட் போதும் உங்களுக்கு.
இந்த primer, இந்த foundation, இந்த powders நீங்க everyday யூஸ் பண்ணலாம். හැමදාම ඔයගොල්ලෝ මේකප් එකක් දාන කෙනෙක් නම් මේ ප්‍රොඩක්ට්ස් එකම යූස් කරන්න පුළුවන්. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඕකේ. අපි චුට්ටක් heavy makeup එකක්. ඒ කියන්නේ traditional look එකක් ඉඳලා අපි මේ මූණට දාන foundation color එකම මෙතනත් ගන්න ඕනේ. normal දවසත් එහෙමයි. ඒ වුණාට අපි ගොඩාක් concern වෙන්න ඕනේ මේ වගේ ideas වල. okay. so මම brush එකකින් හොඳට blend කරගත්තා. ඔයගොල්ලන්ට බලන්න පුළුවන් මගේ skin color එක ඒ color එකකින්ම තමයි තියෙන්නේ. මම blend කරේ නෑ තාම. ஏன்னா நான் இன்னும் blend பண்ணல. சோ நான் blend பண்ணாதான் இந்த foundation அப்படியே செட் ஆகும் ஸ்கின்னுக்கு. ஓகே. சோ இப்போ நான் blend பண்ண போறேன் பியூட்டி பிளெண்டர்ல. ஓகே. இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர்ல இந்த ஏரியால நான் blend பண்ண போறேன். அதாவது தட்டையா இருக்க ஏரியால. பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. blend பண்றது தான் நாங்க பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்றோம். அப்ளை பண்றதுக்கு இல்ல. අපි beauty blender use කරන්නේ blender එක blend කරන්න විතරයි. apply කරන්න නෙවෙයි. okay. so මේ වගේ අපි blend කරන්න ඕනේ. ගොඩාක් හදට කරන්න එපා. foundation ඔක්කොම මේකට එනවා. හරිද? මේ වගේ ඔයගොල්ලෝගේ time එක අරගෙන blend කරන්න ඕනේ. இந்த மாதிரி உங்க time எடுத்து நீங்க blend பண்ணணும். நான் இது blend பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கலர் இந்த ஃபவுண்டேஷன் கலர் என் ஸ்கின்னோட நல்லா பேலன்ஸ் ஆகும். ஓகே. உங்களுக்கு பிளெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். நான் பிளெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி காட்டினேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது நல்லா பிளெண்ட் ஆகும். எனக்கு ஃபேவரட் ஃபவுண்டேஷன் எதுன்னு கேட்டா நான் இதைத்தான் சொல்லுவேன். பெஸ்ட் ஃபவுண்டேஷன். பட் இது வந்து ஒரு கொரியன் ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி. யா இது ஒரு கொரியன் ஃபவுண்டேஷன் பட் ஸ்டில் பெஸ்ட் ஃபவுண்டேஷன். யூரோப் கண்ட்ரீஸ்ல கிடைக்கிற ஃபவுண்டேஷனை விட பெஸ்ட் ஃபவுண்டேஷன். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன். ஓகே. ஸோ நான் இப்போ பவுடர் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இது செட்டில் ஆக டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே. මේක චුට්ටක් සෙටල් වෙන්න ටයිම් දෙනවා ස්කින් එකට. පස්සේ තමයි අපි හැම ඕන ප්‍රොඩක්ට් එකක් ෆේස් එකට ඇප්ලයි කරනකොට වෙලාවක් දෙන්න ඕනේ ඒක ෆේස් එකට සෙට් වෙන්න. ඕකේ. පස්සේ තමයි අපි ඊළඟ එක පටන් ගන්න ඕනේ. சோ මේක හොඳට blend කරා. ஓகே. நான் நல்லா blend பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும் சேம் கலர். இந்த கையை விட கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு. பட் சேம் கலர். மேக்கப் ஃபுல்லா முடியும் போது இது செட்டில் ஆகும் போது உங்களுக்கு தெரியும் எந்த கலர்லயே தான் நான் ஸ்கின் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவா நான் ஃபேர் ஆகுறதுக்கோ எடுக்கிறது இல்ல. நிறைய பேர் ஃபவுண்டேஷன் எடுக்கும் போது எப்படின்னா ஃபவுண்டேஷன் வெள்ளையா கொஞ்சம் கலரா காட்டுறதுக்கு அவங்க ஸ்கின் டோனை விட கொஞ்சம் பிரைட்டான ஃபவுண்டேஷன் எடுப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. கன்சீலர் தான் நீங்க அப்படி எடுக்கணும். ஃபவுண்டேஷன் நீங்க உங்க ஸ்கின் கலருக்கே தான் எடுக்கணும். ஓகே. சோ இப்ப நான் வந்து பவுடர் அப்ளை பண்ண போறேன். பட் இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பவுடர் சாரி கேர்ள்ஸ் இன்னைக்கு நான் எடுத்திருக்க பவுடர் வந்து கம்பேக்ட் பவுடர் இல்ல லூஸ் பவுடர். ஓகே. අද මම අරන් තියෙන Lakme rose powder with sunscreen කියලා. මේක තමයි press powder එක තමයි මම ගොඩාක් දවස් press powder use කරන්න recommend කරන්නේ නෑ. මම නම් කියන්නේ මේ වගේ powder එකක් use කරන්න කියලා. okay මේ වගේ
ලූස් පවුඩර් එකක්. ලූස් පවුඩර් එකකින් වොලියුම් එක වැඩි. සෝ ඔයගොල්ලෝ ලූස් පවුඩර් එකක් යූස් කරන්න එක ගොඩක් හොඳයි. நீங்க ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்றீங்கன்னா பெட்டர். ஏன்னா லூஸ் பவுடர்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும் பவுடர் கம்ப்ரஸ் பவுடரை விட. ஓகே ஓகே சோ பவுடருக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இந்த மாதிரி ஒரு பவுடர் பிரஷ். ஓகே பேசிக் கேர் பிராண்ட். இது வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் ஒன்று. ஓகே பவுடர் பிரஷ். சோ நான் எக்ஸஸா எடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு தேவையான அளவு மட்டும் பவுடர் இந்த மாதிரி மூடியில கொட்டி இருக்கேன். ஓகே இதைத்தான் யூஸ் பண்ண போறேன். பவுடர் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல புடிச்சிட்டே இருக்க கூடாது. நீங்க பிளெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் நல்லா. நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஓகே கண்ணுக்கு கீழே கொஞ்சம் நான் நிறையவே போடுறேன். ஓகே ඇස් යට මම වැඩිපුර දානවා. මට ඩාර්ක් සර්කල්ස් තියෙන ඉඳා ඇස් එක අතුරට ගිහිල්ලා මගේ. ෆවුන්ඩේෂන් වැඩිපුර දාන්න එකට වැඩිය හොඳයි පවුඩර් චුට්ටක් බ්‍රයිට්ලි දාන්න එක. ඕකේ ඒක වෙලාව යනකොට ඒක හරියට සෙට් වෙනවා. ඕකේ සෝ මේක දාලා ඉවරයි. දැන් මම අයිබ්‍රෝස් එක කරන්න යනවා. ඕකේ ඔයගොල්ලන්ට ප්‍රයිමර් දාන්න කැමති නැත්නම් මේ වගේ මොයිස්චරයිසර් එකක් දාන්න පුළුවන්. මේක අයිරිෂ් ගාඩන් ගේ මොයිස්චරයිසර් එක. ඕකේ ஐரிஷ் கார்டன் இதுவும் போடலாம். நீங்க ஐரிஷ் கார்டன் இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசரும் போடலாம். ஐரிஷ் கார்டன் இல்ல விருப்பமான ஒரு மாய்ஸ்சரைசர் மேக்கப் பண்ணும் போது செட் ஆகுற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சோ நான் இப்ப ஐப்ரோஸ் செய்ய போறேன். දැන් මම ஐப்ரோஸ் එකට යනවා. මගේ ஐப்ரோ පෙන්සිල් එක බලලා hina වෙන්න එපා. මේක චුට්ටක් එක්ස්පෙන්සිව් ඒ වුණාට දැන් ඉවරයි. ඒ ඉඳා මේක කටර් එකේ කරලා කොට වෙලා තියෙනවා. இது வந்து ரொம்ப கட்டையாயிருச்சு. நான் சிவி ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னால வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல. ஓகே 7000 வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல. சோ அது நான் என் பர்சனல் யூஸ்க்கு எடுத்துட்டேன். பிரைடுன்னு வரும்போது அவங்களுக்கு வேற ஸ்டில். ஓகே அதை இங்க வைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் பென்சில் தான் நான் யூஸ் பண்றேன். ඉස්සරහා පළවෙනිව මම යූස් කරන්න ප්‍රොඩක්ට් එක අයිබ්‍රෝ එකට අයිබ්‍රෝ පෙන්සිල්.
எப்பவுமே ஐப்ரோஸ் ரெண்டும் சேம் ஷேப்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, இந்த ஐப்ரோஸ் ரெண்டும் சேம் ஷேப்ல தான் இருக்கு. சோ அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஐப்ரோ ஜெல். ஓகே, आईब्रो जेल देन इलंगे का यूज कराना प्रोडक्ट एक आईब्रो जेल मैं आईब्रो जेल लेका ओके मैं आईब्रो जेल लेका एनास्टासिया बेवरली हिल ब्रांड ओके मेक 2000 3000 वागे गंड पुलवा एनास्टासिया बेवरली हिल मेक यूज करांडोनी ओके आईब्रोस यूज करांडकोना अनिवार्यंग यूज करांडोनी स्पूली ब्रश சோ ஐப்ரோஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய வந்து ஸ்பூலி பிரஷ். இதுக்கு தான் பேர் சொல்றது ஸ்பூலி பிரஷ். ஓகே, இந்த மாதிரி பிரஷ். வேற எந்த பிரஷோ இந்த மாதிரி பிரஷோ இல்லாட்டி டூத் பிரஷ் மாதிரி ஒரு பிரஷ் இருக்கும், செட்டே ஆகாது. நீங்க இதைத்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஐப்ரோஸ் எப்படி இருக்கும்னா இப்படி உங்க முடி ஐப்ரோஸ் முடி இந்த ஷேப்ல தான் இருக்கும். நீங்க அதுல இப்படி ஒரு பிரஷ் வச்சு நீங்க கலர் பண்ண முடியாது. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி பிரஷ் தான் யூஸ் பண்ணணும். நேச்சுரல் மேக்கப் லுக் ஒன்று உங்களுக்கு வேணும். ஓகே, இது மாதிரி ஐப்ரோ ஜெல்ல நாங்க பிளெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது ஐப்ரோ பவுடர். ஓகே, ஸோ ஐப்ரோ பவுடருக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது ஹுடா பியூட்டியோட ஐப்ரோ பவுடர். நாங்க எப்பவுமே ஐப்ரோஸ் நேச்சுரலா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்ப என் ஐப்ரோஸ் எனக்கு ஐப்ரோஸ் இல்ல, அதனால நான் மைக்ரோ பிளேடிங் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இப்ப ஐப்ரோஸ் நேச்சுரலா தான் இருக்கணும். ஓகே, ரொம்ப நான் டார்க் பண்ணேன்னா இன்னும் அசிங்கம் ஆயிடும். ஓகே, ஸோ ஐப்ரோஸ் நான் இது வரைக்கும் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? මෙච්චර වෙලාව මං කරපු එකේ මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? Any doubts? Okay. Okay. So, yeah. இப்ப ஓகே ஐப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண போறது ஐ ஷேடோ. ஓகே, ஐப்ரோஸ் එක ඉවරයි. දැන් අපි ஐ ஷேடோ එකට යමු. சோ கொஞ்சம் ஹெவியான ஒரு மேக்கப் போட போறனால ஐப்ரோஸுக்கு ஐ ஷேடோவுக்கு நான் லைட்டா ஃபவுண்டேஷன் இல்லாட்டி கன்சீலர் நீங்க எனக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ நான் அதை தான் இப்ப பண்ண போறேன். கொஞ்சமா லைட்டா இந்த மாதிரி லைட்டா ஒரு 2 டாட் எடுத்து நான் என் ஐ லிட் அதாவது ஐ ஏரியா இன்னைக்கு ஒரு போன் இருக்கும் ஐ லிட் இந்த ஒரு கோடு இருக்கும் அங்க மட்டும் நான் லைட்டா அப்ளை பண்றேன். இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றேன். நீங்க கன்சீலர் அப்ளை பண்ணலாம். ஓகே,
මේ වගේ මම මේ එතන ඇප්ලයි කරන්න යනවා. මට අයි ෂැඩෝ එක චුට්ටක් මේක ස්පෙෂල් ඔකේෂන් එකට යන වගේ මේකප් ඉඳලා චුට්ටක් ලිෆ්ට් කරලා පෙන්නන්න මම මෙතන විතරක් ඇප්ලයි කරනවා. ஓகே சோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இதை blend பண்ண போறேன். ஓகே ஓகே சோ நாங்க அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நாங்க ஒரு ஸ்கின் கலர்லயே நம்ம ஸ்கின் கலர்லயே ஒரு நியூட் கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்து அதுல நாங்க அப்ளை பண்ணிடுவோம். ஓகே ஸ்கின் கலர்ல அதாவது உங்க கலருக்கு மேட்ச் ஆகுறது. நீங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இருந்தா கொஞ்சம் டார்க் கலர். இப்ப எந்த ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் தான் செட் ஆகும். ஓகே இந்த மாதிரி ஒரு கலர். ஓகே ஓகே சோ நான் இப்ப இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு yellowish கலர். சோ நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கலருக்கு கொஞ்சம் நாங்க ஒரு ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் மாதிரி போனா நல்லா இருக்கும். நியூ கலர்ஸ் மாதிரி போனா நல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு blend பண்ண போற கலர் வந்து இந்த ஆரஞ்சு அண்ட் இந்த கோல்டு. இந்த ரெண்டும் தான் நான் மிக்ஸ் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி பண்ணலாம். ஓகே அது உங்களோட இஷ்டம்.
ஓகே நல்ல ஒரு பிரைட் கோல்ட் போட்டிருக்கேன். சோ இதோட பிளெண்ட் ஆகுற மாதிரி நான் ஒரு ஆரஞ்சை விட ஐ திங்க் ப்ரௌன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சோ ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு ப்ரௌன் அப்ளை பண்ண போறேன். சோ இந்த கோல்டனை இந்த கார்னர்ல இருந்து அப்ளை பண்ணேன், இந்த கார்னர்ல இருந்து அப்ளை பண்ணேன், இந்த கலரை இங்க இருந்து அப்ளை பண்றேன். எப்பவுமே ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது லைட் கலர்ஸ் கோல்ட் கலர்ஸ் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இங்க வரும் தான் நீங்க டார்க் கலர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் अप्लाई करना. ये वाके डार्क कलर्स अप्लाई करांदोनी outer corners वला. ஓகே சோ இந்த ரெண்டு கலரும் நல்லா blend ஆகணும். சோ நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து blend பண்றேன். ஓகே ஓகே blend பண்ணி முடிச்சிட்டேன். ओके आई शेडो स्टिक इवर आई मैं ब्लेंड करला इवर कराया देन eyeliner. ओके మీకు మొన్న హరి డౌట్స్ తేను ఇదివరకు ఏதாவது డౌట్స్ இருக்கா உங்களுக்கு girls any doubts? okay so eyeliner க்கு நான் இப்ப யூஸ் பண்ண போறது ஸ்டெப் கொஞ்சம் சொல்லலுமா? சாரி ஐ ஷேடோ போட்ட ஸ்டெப் கொஞ்சம் சொல்லலுமா? ஓகே சோ ஐ ஷேடோ வந்து நான் இன்னைக்கு இந்த ஐ ஷேடோ கொஞ்சம் பிரைட்டா ஏன்னா நாங்க ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக்கு போறனால ஒரு ட்ரெடிஷனல் லுக் சோ ஐ ஷேடோ கொஞ்சம் நான் கொஞ்சம் பிரைட்டா காட்டணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் இல்லாட்டி நீங்க கன்சீலர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கன்சீலரோ ஐஷேடோ போட்டு நாங்க கொஞ்சம் பிளெண்ட் பண்றோம். ஓகே சோ அப்படி பிளெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது இன்னும் கொஞ்சம் ஹெவியா காட்டும். இப்ப நீங்க ஸ்கின்ல ஃபேஸ்ல அப்ளை பண்ணாம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் இல்லாம ஒரு ஐஷேடோ போடும்போது ரெண்டுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே சோ அதனால நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிருக்கேன். அதோட நான் இப்ப பிளெண்ட் பண்ணிருக்கேன். சோ அதோட நான் இப்ப வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கோல்ட் அண்ட் ப்ரௌன் கலர் ஷேட்ஸ்ல தான் நான் வந்து ஐஷேடோ சூஸ் பண்ணேன். சோ ஃபவுண்டேஷன் போட்டு நான் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு பியூட்டி பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து ஒரு எந்த ஸ்கின் கலர்ல ஒரு ஐஷேடோ அதாவது இந்த மாதிரி ஒரு கலர்ல ஐஷேடோ ஓகே இந்த மாதிரி ஒரு பட்டர் கலர் ஐஷேடோ அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு நான் வந்து எனக்கு வேண்டிய கலர்ஸ் அதாவது நான் சூஸ் பண்ணது கோல்ட் அண்ட் ப்ரௌன். ஸோ கோல்ட் வந்து இன்னர் கார்னர்ஸ்ல இருந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணி அவுட்டர் கார்னர்ல இருந்து ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ண ரெண்டு கலரும் பாதி பாதி இருக்கு. எப்பவுமே நிறைய பேர் விடுற டிஃப்ரெண்ட் பாதியோட விட்டுருவாங்க பிளெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க இந்த ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணாதான் ஒரு அழகான ஒரு ஷேட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து விளங்குதோ தெரியல. ஓகே சோ உங்களுக்கு விளங்குதோ தெரியல பட் ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கிளியரா இப்ப? எஸ் மேம். சோ அடுத்ததா ஐலைனர் அப்ளை பண்ண போறேன். ஐலைனருக்கு நான் எனக்கு எடுத்திருக்கிறது பென் ஐலைனர். இது வந்து எல்ஃப்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் எல்ஃப்ட்னு தான் இல்ல நீங்க வந்து வியானால பாத்தீங்கன்னா கூட வியானா பென் நல்ல பென் தான். ஓகே பென் ஐலைனர்ஸ் நல்ல
ஓகே, சோ ஐலைனர் விங்க் ஐலைனர் தான் நான் போட்டிருக்கேன். ஐலைனர் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ற மிஸ்டேக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப கை தடிக்கிரும். நிறைய பேர் நல்லா போடுறவங்க இருக்காங்க, கை தடிக்கிரும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணா முடிக்கும் போது வேற எங்கேயாவது போய் முடியும். சோ ஐலைனர் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஐலைனர் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்க நடுவுல இருக்கு சென்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இன்னொன்னு ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க. கை எப்படி ரொம்ப ட்ராக் பண்ணீங்கன்னா அது ஒழுங்கா வராது. ஐலைனர் இன்னைக்கு ஒழுங்கா வர மாதிரியே தெரியுது இல்ல. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் போது இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து பிரைமரை கொஞ்சம் லைட்டா அடிச்சுட்டு நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். பெட்டர். ஓகே, சோ ஐலைனர் ரெண்டு சைடும் ஓகே ஆயிடுச்சு. பெரிய டாஸ்க். ஓகே, எனக்கு வந்து மத்தவங்களுக்கு ஐலைனர் வந்து ஷேப்பா போடலாம், எனக்கு போடும்போது எனக்கு கை கொளறிடும். ஓகே ஓகே, சோ ஐலைனர் இஸ் ஓவர். இப்ப நாங்க போட போறது வந்து காஜல். சோ காஜலுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது ஐ ஜெல். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காஜலுக்கு வந்து ஐ ஜெல் யூஸ் பண்றதுதான் பெட்டர் ஆப்ஷன், ரொம்ப ஸ்மச் ஃப்ரீயா இருக்கணும். சோ அதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது வந்து கிஸ் பியூட்டியோட ஐ ஜெல். ஓகே, பிளாக் கலர். ஐ ஜெல் அதுல பிரஷும் வரும். இந்த செட், இந்த மாதிரி ஒரு செட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப லாபம். මේ වගේ සෙට් එකක් ඔයගොල්ලෝ ගන්නකොට ගොඩාක් ලාභයි. මේ වගේ එකක් ගන්න එක. Okay, Kiss Beauty ட eyebrow and gel eyeliner 24 hours. இது எப்படின்னா நீங்க வந்து எல்லாமே இருக்கும். ரெண்டு பிரஷ் இருக்கு,
2 பிரஷ், ஓகே 3 பிரஷ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வரும், 2 டியூப்ஸ் வரும். இந்த டியூப்ஸ் நான் குரூப்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டியூப்ஸ்ல வந்து பிரவுன் அண்ட் பிளாக். எப்பவுமே இப்ப நான் இந்த ஐப்ரோ ஜெல் நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து பிளாக் கலர் இல்ல, ஓகே பிரவுன் அண்ட் பிளாக் மிக்ஸ் கலர். இதுதான் பிளாக் கலர். இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க எப்பவுமே ஐஜெல்லோ ஐப்ரோவுக்கு நாங்க யூஸ் பண்ணும் போது ஸ்ரீலங்கன் ஸ்கின் கலர் எப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும், இது பிரவுன் இது பிளாக், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதான் இந்த கலர் வரும். நான் டிரெக்டாவே இந்த கலர் வாங்கி வச்சிருக்கேன். பட் கிடைக்காதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி. அதனாலதான் பிரவுன் அண்ட் பிளாக் வேற வேறையா விற்கிறாங்க. ஓகே, சோ இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ற மாதிரி அழகான ஒரு ஐ மேக்கப் லுக் உங்களுக்கு எவ்ரிடே எடுத்துக்க முடியும். சோ இது ரெண்டும் ஐஜெல் கீழே, மேல ஐப்ரோ பவுடர். ஓகே, பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நீங்க ஒரு 3000 எடுக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட் இதுதான் ஐஜெல். ஏன்னா இதுல நீங்க ஐப்ரோக்கு யூஸ் பண்ணலாம், ஐ லைனருக்கு யூஸ் பண்ணலாம், காஜலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பவுடர் இருக்கு, உள்ளுக்கு ஜெல் இருக்கு. எனக்கு ஃபேவரட் ப்ராடக்ட். මේක මගේ ෆේවරිට් ප්‍රොඩක්ට් එක. ඇයි මේක හොඳ ඉන්වෙස්ට්මන්ට් එකක්. ඇයි ඔයගොල්ලෝ මේකප් කරනවා නම් ඇත්තටම ස්කින් කෙයාර් එකට මේකප් එකට මම නම් කියන්නේ ඉන්වෙස්ට්මන්ට් කියලා. ඇයි අපිව කට්ටිය අඳුරගන්නේ අපි මූණ දැකලා. සෝ ඒ වගේ වෙලාවට අපි චුට්ටක් අපි යූස් කරන ප්‍රොඩක්ට්ස් එකට ස්පෙන්ඩ් කරොත් කමක් නැහැ. මේකප් එක කැමති නැති වුණා ස්කින් කෙයාර් එකට අපි හොඳ ඉන්වෙස්ට්මන්ට් එකක් කරන්න එක ගොඩාක් ඉම්පෝටන්ට්. ඇයි අවුරුදු 30කට පස්සේ අපේ ස්කින් එක ඩල් වෙන්න පුළුවන්. අපි දැන්ම ඉඳලා ටේක් කෙයාර් කරොත් තමයි අපේ ස්කින් එක ලස්සන ලුක් එකක් අපිට ගන්න පුළුවන් වෙන්නේ. ඕකේ, සෝ මේ පවුඩර් එක මේකෙන් ඇතුලේ ජෙල් තියෙනවා, යට උඩ තියන්නේ පවුඩර් එක. ඒකත් එක්ක බ්‍රෂස් 3ක් එනවා. සෝ මේක හොඳ ප්‍රොඩක්ට් එකක්. ඕකේ, මේක කිස් බියුටි බ්‍රෑන්ඩ් එක, කිස් බියුටි. ஓகே, சோ இதுல நான் வந்து இன்னைக்கு பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், ஏன்னா எனக்கு பிரவுன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சோ இந்த பிரஷ் ஓகே, இதுதான் பிரஷ். பிரஷ்ல லைட்டா இந்த மாதிரி பிளாட் பிரஷ், குட்டி பிரஷ் யூஸ் பண்ணணும். லைட்டா தூக்கி கண்ணுக்கு வெளியில போடக்கூடாது காஜல், இப்போ உள்ள இந்த ஒயிட் லைன்ஸுக்கு தான் போடணும். ஓகே, காஜல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நாங்க அப்ளை பண்ண போறது ஹைலைட்டர், சாரி பிளஷர். இந்த பிளஷர் பிரஷ் மட்டும் தான் இருக்கு, பிளஷர் எங்க வச்சேன்னு தெரியல. நான் வந்து பிளஷரை தேடிட்டு வீடியோ ஆன் பண்றேன். சோ ஐ மேக்கப் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐப்ரோ ஐ மேக்கப் වෙනකන් මම ඉවර කරා. මේක මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට? No, Any miss.
ஓகே சோ ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோவுக்கு சாரி பிளஷர். பிளஷருக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது எவர் பியூட்டியோட அட்ராக்டிவ் சைட். ஓகே பிளஷர். அன்னைக்கு ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைட் கலர் எடுக்கிறேன். லைட்டா தான் அப்ளை பண்றேன், ரொம்ப பிங்கிஷோ அப்ளை பண்ணல, லைட்டா தான் அப்ளை பண்றது, நாட் வெரி ஹைலைட்டிங். ஓகே சோ பிளஷர் ரொம்ப லைட்டா தான் நான் அப்ளை பண்ணிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு விளங்குதோ தெரியல. ஓகே ரொம்ப லைட்டா, ஏன்னா நிறைய பேர் பிளஷர் வந்து ரொம்ப பயங்கரமா அப்ளை பண்றாங்க. அது கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், டெம்டிங்கா ஒரு மாதிரி என்னடா இது அப்படியே ஐசிங் கேக் மாதிரி இருக்கும். அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. ஓகே ரொம்ப பிரைட் கலர்ஸ் இப்ப இந்த பிளஷர்ல பாத்தீங்கன்னா இந்த கலர் எல்லாம் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸுக்கு செட் ஆகாது. இது யாருக்கு வச்சிருக்காங்கன்னா ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்க ஒருத்தங்க, நம்ம ஸ்ரீலங்கா ஸ்கின் டோன் கூட இல்ல, ரொம்ப டார்க்கா இருக்க ஒருத்தங்களுக்கு தான் அது வந்து செட் ஆகும். ஓகே சோ பிளஷர். அடுத்ததா கான்டார். ஓகே சோ கான்டார் வந்து இந்த ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகே ஃபிளட்டா தான் இருக்கு, இது செட் ஆகுமோ தெரியல, பட் வேணாம், இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே சக்சஸ்ஃபுல்லி இட்ஸ் ஓவர். ஐ திங்க் நான் அது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்றேன். இதுல வந்து 2026 வரைக்கும் போட்டிருக்கு. பட் நான் வந்து இது ஒரு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டேன். இந்த ப்ரஷ் முடிஞ்சு, நாங்க இன்னைக்கு புதுசு ஓபன் பண்ணலாம். இது வந்து கனடால இருந்து எனக்கு வந்த ப்ரஷ் கான்டார். கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்குது யூஸ் பண்ண, ஏன்னா நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணதே இல்லை. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட், so kind of very excited. ஓகே ஓகே இது வந்து வெட் அண்ட் வைல்ட் மெகா க்ளோ கான்டார் பேலட். ஓகே சோ நான் இதுல கான்டார் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரஷ் தான் யூஸ் பண்ணேன். இந்த பிரஷ்க்கு இந்த பிரஷ்ல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப பஃபியா இருக்கும், இது வந்து இந்த ஷேப்ல இருக்கு. ஏன்னா நாங்க இப்படிதான் அப்ளை பண்ண போறோம். ஓகே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய ஃபேஸ்னால எனக்கு வந்து கான்டார் ரொம்ப முக்கியம். ஓகே எனக்கு டபுள் சின்னும் இருக்கு, ஸோ அதனால நான் கான்டார் கொஞ்சம் ஹெவியாவே போடுறேன். ஓகே கான்டார். நான் மஸ்கரா போட மறந்துட்டேன். ஓகே சோ மஸ்காரா நீங்க எப்ப வேணா மஸ்கரா போடலாம், பட் ஸ்டில் வந்து
ஐ மேக்கப் முடிச்சோடனே போடுறது வந்து பெட்டர், இல்லாட்டி நீங்க மறந்துடுவீங்க. சோ இந்த மஸ்கரா நான் இன்னைக்கு போடுற மஸ்கரா வியானா, அதுதான மஸ்கரா வியானா. ඇත්තටම normally මම use කරන contour එකටත් මේකටත් ලොකු වෙනසක් තියෙනවා. நான் வழக்கமா யூஸ் பண்ற contourக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த contour வந்து ரொம்ப லோக்கல் பிராண்ட், இது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிராண்ட். ஸோ நாங்க எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்னு சொல்லும் போது அவங்க அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நாங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. வெரி நைஸ். ஓகே, மஸ்காரா. ஓகே, சோ அடுத்தது ஹைலைட்டர். ஹைலைட்டர் வந்து நான் இன்னைக்கு இந்த 2 ஷேட்ல ஒண்ணு யூஸ் பண்ண போறேன். ஹைலைட்டருக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிரஷ் தான் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஃபிளாட் பிரஷ். லைட்டா தான் அப்ளை பண்ணணும், ரொம்ப ஓவர் பவரிங்கா அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் ஆடா தெரியும் பார்க்க. இந்த ஏரியால தான், அதாவது உங்க கண்ணுக்கு கீழே இருக்க இந்த போன் ஏரியால தான் நீங்க வந்து ஹைலைட்டா அப்ளை பண்ணணும். ஓகே, வேற எந்த ஏரியாஸும் இல்லை. நோஸ் ஏரியா வேணா நீங்க இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சின் கிட்ட, லிப்ஸுக்கு மேல. ரொம்ப ஹெவி மேக்கப் ஒண்ணு, அதாவது கொஞ்சம் உங்களுக்கு கிராண்டா தெரியணுங்கிறதுக்காக நீங்க அப்படி அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ அடுத்ததா ஹைலைட்டா முடிச்சிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் நான் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ்? No, miss. ஓகே ஓகே, நான் லிப் லைனர் இது பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்றேன். ஓகே, சோ இப்ப வந்து லிப்ஸுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போறேன் லிப் லிப் லைனர். ஓகே, சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து பிங்கி அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஓகே, இந்த லிப்ஸ் பாத்தீங்கன்னா ஷேப்பா தான் இருக்கு, இந்த லிப்ஸ்ல ஷேப் பண்ண எதுவுமே இல்ல. சோ அதனாலதான் நான் வந்து பெருசா நான் ஒண்ணும் இது பண்ணல. ஓகே, சில பேருக்கு லிப்ஸ் வந்து ஷேப் இல்லாம இப்படி ரவுண்டாவே இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு வந்து லிப்ஸ் ஷேப்ல வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக் ஒண்ணு கிடைக்கும்.
ஓகே. சோ லிப்ஸ்டிக் கலர் சூஸ் பண்ணும்போது நீங்க வந்து கவனமா சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு yellow ஷேட் மாதிரி போட்டிருக்கேன் ட்ரெஸ். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ரெட் கலர் போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டுக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஓவர் பவர் பண்ணி காட்டும். லுக் வந்து என்ன சொல்றது, எனக்கு ஒரு ஏஜ் லுக் கொடுக்கும். சோ அதனால எப்பவுமே லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணும்போது பிரைட் ரெட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நியூட் கலர் மாதிரி போகணும். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நியூடஸ்ட் கலர்ஸ் தான் போகணும். ரொம்ப ஹெவியான கலர்ஸ் வந்து போட்டுக்க கூடாது. ஓகே. මේ වගේ ලුක් එකට මේ වගේ කලර්ස් එකට ගැලපෙන්නේ මේ වගේ නියුඩ් ෂේඩ් එකක් තමයි. අපි අපි වැඩිපුර බ්‍රයිට් ෂේඩ් එකක් යන්න ගියාම අපිට චුට්ටක් ඒජ් ලුක් එකක් එනවා මේ වගේ අවුට්ෆිට් එකට. ඕකේ. ඒකත් එක ගැලපෙන්නේ නැහැ. ඕකේ. දැන් මම අයිලයිනර් එකේ ෆුල් ලිප් එකත් අයිලයිනර් එකකින් ඇප්ලයි කරලා තියන්නේ. සෝ මම මේකට ලිප් ග්ලොස් එකක් දානවා. ඕකේ. ஓகே. 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 சோ மேக்கப் லுக் முடிஞ்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே. நான் இது இப்படி காட்டுறதுனால உங்களுக்கு ஆடா இருக்கலாம். நான் கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி காட்டுறேன்னா ஐ திங்க் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து இதா இருக்கும். ஓகே. சோ திஸ் இஸ் த லுக். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට? கேர்ள்ஸ் மேக்கப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எஸ், நீங்க இது வந்து பார்ட்டிக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு பார்ட்டி மேக்கப்பா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு நைட் லுக்குக்கு நீங்க ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதே நான் கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒரு இயரிங் போடுறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு மேக்கப் மட்டும் காட்டினா உங்களுக்கு ஒரு பெரிய லுக்குன்னு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்காது. இந்த மேக்கப் பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. என்ன இவங்க சொல்றாங்கங்கிறது புரியாது. சோ அதனால நான் கொஞ்சம் பினிஷிங் லுக் ஒண்ணு காட்டுறேன். ඔගලන්ට මම මේකප් එක විතරක් දාලා
කියොත් ඔයගොල්ලන්ට අර ෆිනිෂින් ලුක් එකක් ඔයගොල්ලන්ට හරියට තේරෙන්නේ නැහැ. එහෙනම් මම හිතුවා ඔයගොල්ලන්ට මේ වගේ ලුක් එකක් පෙන්නුවොත් හොඳයි කියලා. Okay. Okay, so this is the final look, okay? இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஹைலைட்ட பண்ணிருக்கனாலதான் இங்கெல்லாம் அந்த ஷைனி ஒரு க்ளோ லுக் இருக்கு. இந்த பிளஷர், இந்த கான்டோர், அதனாலதான் இந்த ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரீசன் கான்டோர், பிளஷர், ஹைலைட்டர் சரியா யூஸ் பண்ணிருக்கனால. ஓகே ஓகே, சோ எனி क्वेश्चंस? सो මං කොන්ටෝර් බ්ලෂර් මේක ඔක්කොම හරියට යූස් කරපු ඉඳලා තමයි මේ වගේ අර ග්ලෝ ලුක් එකක් මෙතන ඇවිල්ලා තියෙන්නේ. ඕකේ, සෝ මොන හරි ඩවුට්ස් තියෙනවා නම් අහන්න. මං 12 එකට වගේ ක්ලාස් එක එන්න කරා. ඕකේ, thank you Sharomia. Yeah, Sharomia, thank you. Okay, doubts இருந்தா கேளுங்க. Thank you Shifana. Thank you. Good morning, ma'am. Morning. Teacher, நீங்க hair cutting private ஆ ஏதோ class செய்யறதா இருந்தா சொல்லுங்களேன் ma'am. ஹேர் கட்டிங்ஸ் மட்டும் பிரைவேட்டா செய்யறது இல்லடா. உங்களுக்கு டிப்ளமா ஸ்டார்ட் பண்றதா இருந்தா தான் நாங்க வந்து ஃபுல்லா எல்லாமே படிச்சு கொடுப்போம். அப்படி அவங்களுக்கு வந்து ஹேர் பத்தி படிக்கணும்னா, அதாவது பர்சனலா அவங்களோட முடிய வந்து எப்படி மெயின்டைன் பண்றது, ஆயில் ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தா க்ரூமிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து நீங்க வந்து எப்படி உங்களோட மேக்கப், உங்க ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி மேக்கப் செலக்ட் பண்றது, பாடிக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்றது, ஹேர் கேர் எப்படி பண்றது, முடி வந்து என்ன மாதிரி பண்ணிக்கிறது உங்க ஃபேஸுக்கு ஷேப் ஏத்த மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க. அப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, அது 1 month கிளாஸஸ் மாதிரி. Okay, teacher. ஓகே, கேர்ள்ஸ் ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. நான் 12க்கு மாதிரி கிளாஸ் எண்ட் பண்றேன். මොන හරි question තිබ්බොත් අහන්න. මම 12 වගේ ක්ලාස් එක එන්න කරන්නම්.
யா கேர்ள்ஸ் டிப்ளமா கிளாஸஸ் இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருக்கு. 6 மந்த் மாதிரி கோர்ஸ். அப்படின்னா நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஸோ எனக்கு உங்களுக்கு என்கிட்ட பிரைவேட் கிளாஸஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த கிளாஸ்ல எல்லா டீடைல்ஸும் சொல்ல முடியாது. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். ஓகே. ஸோ ஏன்னா அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஹேர், மேக்கப், ஸ்கின் கேர் இந்த 3ம் போகும். எஸ், எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன லுக், நான் ஒரு லுக் உங்ககிட்ட கேட்பேன். அதாவது இந்த மாதிரி ஒரு பார்ட்டி லுக், ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக், பிரைடல் லுக் அந்த மாதிரி கேட்பேன். சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கிளாஸஸ்ல வந்து மேக்கப் பண்ணி காட்டணும். உங்களுக்கு சரி, இல்லாட்டி நீங்க யாராவது ஒரு மாடலுக்கு சரி, இல்லாட்டி உங்களோட அக்கா தங்கச்சி அப்படி யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாலண்டியரா வாரவங்களை பிடிச்சி நீங்க பண்ணலாம்.
Okay, girls. Sorry, and the coverage issue ஆயிருச்சு. Okay, thank you for everyone for joining this class. Shiromi and Nilusha, thank you. Take care. அப்ப next classல நாங்க continue பண்ணலாம். Okay, take care.